வெல்கம் டு பூரி மயிலு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளையோடைய 2 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோடய ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட வாரண்ட்டி கார்டு இது தான். 5 இயர்ஸ் வாரண்ட்டியோட சூப்பராக இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ். ஸோ இதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய கிளாஸ் டாப் ஸ்டவ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது அதோட நாப்ஸ் தான். ஸோ அதோட நாப் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட இந்த கட்டிங் பிளேயரு ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்ல, ஜஸ்ட்டு நீங்களே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அண்டர் பாடி. ஸோ இதுதான் நல்லா செக் பண்ணி குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதான் பேஸ்மெண்ட்டு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு செட்டோடு கொடுத்துட்றாங்க. நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னோடய ஒய்ஃப் தான் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க இந்த இது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது அவங்கள வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அவங்க தான் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டு கிரிப்பாக நம்ம வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டவ்வில். ஸோ ஓகே, நீங்கள் வெயிட் பண்ண அன்பாக்சிங் நடக்குது. ஸோ நான் தான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து. ஸோ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காஷன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது இந்த காஷன். 5 இயர்ஸ் வாரண்ட்டியோட நம்மளோட கிளாஸ் டாப் பர்னர் இருக்குது. ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட நம்ம இந்தியாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது கிளாஸ் ஸ்டவ் தான். பட்டர்ஃப்ளை வேவ் எஸ்எஸ்ன்றது தான் பிராண்டு. இந்த லோகோ ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதுதான் எவ்வளோ இதில் வைக்கலான்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ ஸ்டவ்ன்றதுனால புதுசான கனெக்ஷன் வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இண்டியன் கேஸ் இருக்கிறதுனால இண்டியன் கேஸு ப்ளஸ் வந்து அந்த ஹோஸ் வந்து புதுசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் தான் ரொம்ப வந்து கேஸ் லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே இருக்கும். ஸோ ரொம்ப டஃப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா அந்த இது வரையும் கவர் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரிவ்யூ நல்லா இருக்குது. ஸோ எடுத்தவொடனே ஆன் ஆகிடாது. ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நியூ கேஸ் வந்து ஸ்டவ் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகணும். ஸோ ஃப்ளேம் ஆகுது பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரக் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது இது உங்களுக்கு. ஸோ குவாலிட்டியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் ஒய்ஃப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க இந்த விஷயத்த. ஸோ இதான் வந்து உங்களுக்கு சிம் ஆகுது. 2 வந்து ஹை ஃப்ளேம், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்னருமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளேம் டெஸ்ட் தான் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு இந்த ஃப்ளேம் டெஸ்ட்ன்றது, குவாலிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறமா என்னோடய ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்ககிட்ட இல்லை, இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக என்னோடய யூசேஜுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் வந்து நல்ல ஒரு பாலோட தொடங்குவோம் இந்த ஸ்டவோட இதுவை ஃபர்தராக. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இது, ஏன்னா நம்மளுக்கு நல்லா கடவுள் தானே எல்லா விஷயங்களும் தராங்க. ஸோ அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த காஷனை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.